Bonjour mes élèves, je m'appelle பிரேம்நாத். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைய பாடத்தோட தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சென்ற பாடத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசாந்தே, அதாவது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை முதல் பகுதியை மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போது இன்றைக்கி இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். முதல் பகுதியை பார்க்கலைன்னா பார்த்துட்டு இந்த இரண்டாவது பகுதிக்கு வாங்க. சரி, இப்போது இரண்டாவது பகுதியை ஆரம்பிக்கலாம். ஐந்தாவது வினா, அதை படிக்கிறேன் பாருங்கள். Pourquoi apprends-tu le français? அந்த இயர் சத்தம்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா நுனி நாக்குலேருந்து வரல, தொண்டையிலேருந்து அந்த சத்தத்தை கொண்டு வரணும், சாஃப்ட் பேலட்லேருந்து வரணும். அதை எப்படி படிக்கக்கூடாதுன்னா பூர் இர்ன்னு படிக்கக்கூடாது, புஹ்குவா அந்த தொண்டையிலேருந்து வரணும் அந்த சத்தம், இர் என்ற சத்தம். சரி, புஹ்குவா அப்புறம் படிக்கக்கூடாது, apprends tu le français. Pourquoi apprends-tu le français? அதுக்கு பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி அதற்கான பொருள் சொல்லிடுறேன். Pourquoi, why, apprends, learn, tu, you, le, the, français, French. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா why learn you the French அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி சொல்லக்கூடாது. why do you learn French அப்படின்னா why are you learning French? சரி, இப்போ ஃப்ரெஞ்சில் அதுக்கு பதில் பார்ப்போம். J'apprends le français. J'apprends le français parce que j'aime cette langue. மறுபடியும் படிக்கிறேன். J'apprends le français parce que j'aime cette langue. J'apprends le français parce que j'aime cette langue. J'apprends le français அப்படின்னா I learn the French. ஆனால் இங்கிலீஷில் ஏதோ சொல்ல மாட்டாங்க, அதனால் ஃப்ரெஞ்சில் அந்த ஆர்டிக்கல் வரும். J'apprends le français, I learn French because j'aime, I love cette langue, this language. J'apprends le français parce que j'aime cette langue. J'apprends le français parce que j'aime cette langue. I learn French because I love this language. முதல்ல படிக்கிறேன். முதலிருந்து Pourquoi apprends-tu le français? J'apprends le français parce que j'aime cette langue. அடுத்த வினா, இந்த பக்கத்தை பாருங்கள், படிக்கிறேன். Depuis quand apprends-tu le français? Depuis quand apprends-tu le français? Depuis quand அப்படின்னா depuis quand அப்படின்னா since when apprends-tu learn you le français, the French. Since when learn you the French. ஆனால் இங்கிலீஷில் அப்படி சொல்ல மாட்டாங்க. How long have you been learning French அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சில் இப்படி தான் சொல்லணும். Depuis quand apprends-tu le français? அதுக்கு பதில் j'apprends le français. J'apprends le français depuis அதான் கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. depuis அதுக்கப்புறம் பாருங்கள், டெப்யூக்கு அப்புறம் பாருங்கள் moi, அந்த டொய்க்ஸ் மொய்ஸ் அப்படி படிக்கக்கூடாது. moi. J'apprends le français, I learn French depuis, since, 2 mois, 2 months. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது I learn French since 2 months அப்படி இங்கிலீஷில் சொல்லக்கூடாது. இங்கிலீஷில் I have been learning French for 2 months அப்படி சொல்லுவாங்க. சரி, மறுபடியும் இதை முதல்ல படிக்கிறேன். Depuis quand apprends-tu le français? J'apprends le français depuis 2 mois. அடுத்தது ஏழாவது வினா, இந்த பக்கத்தை பாருங்கள், படிக்கிறேன். Combien de langues
parles-tu? Parles-tu? Combien de langues parles-tu? Combien de langues parles-tu? Combien de langues அப்படின்னா how many languages parles-tu? Do you speak? Combien de langues parles-tu? அதுக்கு பதில் je parle. Je parle. I speak. Trois langues. Trois langues. Trois langues அப்படின்னா three languages. I speak three languages. Trois langues. Je parle tamil. Je parle tamil. Tamil அப்படி சொல்லணும். Je parle tamil. I speak Tamil. Elle est ma langue maternelle. Elle est ma langue maternelle. Maternelle. அப்படின்னா she is my. elle est மானா she is my. அங்கே ஷீன்றது எதை குறிக்கும்னா லாங்குவேஜ் தமிழை குறிக்கும், தமிழ் மொழியை குறிக்கும். அதனால் அங்கே ஷீன் வரும். அது ஒரு கிராமர், அது அப்புறம் சொல்கிறேன். elle est ma langue maternelle. Elle est ma langue maternelle. She is my mother tongue. Okay. Elle est ma langue maternelle. Fine. அடுத்தது je parle aussi anglais. I speak also English. Je parle aussi anglais. Anglais. ஏன்னா and un peu அப்படின்னா a bit, un peu français, French, a little French அப்படி படிக்கிறேன். je parle aussi anglais. I speak also English. and un peu français, little bit French. இன்னொரு தடவை முதல்லேருந்து படிக்கிறேன். combien de langues parles-tu? je parle 3 langues. Je parle 3 langues. Je parle tamil. Elle est ma langue maternelle. Je parle aussi anglais et un peu français. சரி, இப்போது ரிவிஷன் வந்தாச்சு. இப்போ நான் கேள்விலாம் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். சரியா? இந்த பக்கத்தை பாருங்கள். முதல் கேள்வி, comment tu t'appelles? comment tu t'appelles? ஒரு 10 நொடிகள் கொடுக்குறேன், அதுக்குள்ளே விடை சொல்லிடுங்க. comment tu t'appelles? je m'appelle Premnath. சரி. où habites-tu? où habites-tu? இரண்டாவது கேள்வி, où habites-tu? j'habite à Tanjavur. j'habite à Tanjavur. சரி. மூணாவது கேள்வி, quelle est ta nationalité? quelle est ta nationalité? je suis Tamil. அடுத்தது, tu fais quoi dans la vie? tu fais quoi dans la vie? அப்படி இல்லைனா qu'est-ce que tu fais dans la vie? qu'est-ce que tu fais dans la vie? je suis étudiant. je suis étudiant. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லணும்னா je suis étudiante. சரி. அடுத்தது, ஐந்தாவது, pourquoi apprends-tu le français? pourquoi apprends-tu le français? j'apprends le français parce que j'aime cette langue. அடுத்தது, depuis quand apprends-tu le français? depuis quand apprends-tu le français? j'apprends le français depuis 2 mois. அடுத்தது, combien de langues parles-tu? நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். je parle 3 langues. je parle tamil. elle est ma langue maternelle. je parle aussi anglais et un peu français. சரி, இப்போது se présenter, அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், இன்ட்ரடியூசிங் ஒன் செல்ஃப், இந்த பாடத்தோட முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்த போகிறீங்க. அறிமுகப்படுத்தும் பொழுது, அதாவது உன்னை நீ அறிமுகப்படுத்திக்கொள், இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப். அது எப்படி சொல்லுவாங்கன்னா présentez-vous. présentez-vous அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். முதல்ல se présenter தலைப்பு இருக்குது, அது கீழே பாருங்கள். présentez-vous அப்படின்னா இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பாருங்கள். bonjour à tous. bonjour à tous நான் சொல்லி கொடுத்துருக்கேன். குட் மார்னிங் எவ்ரிபடி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை நான் வரை கற்றுக் கொடுக்கல இந்த வரியை. je me présente. je me présente. présente. je me présente அப்படின்னா I introduce about myself. I introduce myself. bonjour à tous. je me présente. je m'appelle Premnath.
j'habite à Tanjavur, je suis tamoul, je suis étudiant, je prends le français parce que j'aime cette langue, j'apprends le français depuis 2 mois, je parle 3 langues, je parle tamoul, elle est ma langue maternelle, je parle aussi anglais et un peu français. அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள், அதை நான் சொல்லிக் கொடுக்கல. அதை எப்படி படிக்கணும்னா voilà, voilà, c'est tout en ce qui me concerne. Voilà, c'est tout en, அந்த tout en அதாவது TOUT ஸ்பேஸ் EN அப்படி இருக்குல்ல, அதை சேர்த்து படிக்கணும். tout en, tout en. Voilà, c'est tout en ce qui me concerne. Voilà, c'est tout en ce qui me concerne. Voilà, c'est tout en ce qui me concerne. C'est tout en ce qui me concerne. அப்படின்னா that's all about me அப்படின்னு அர்த்தம். Voilà, c'est tout en ce qui me concerne. அப்படின்னா that's all about me அப்படின்னு அர்த்தம். சரி, மறுபடியும் நான் முதல்லேருந்து படிக்கிறேன். Se présenter, se présenter அப்படின்னா introducing oneself, அதான் தலைப்பு. அதுக்கப்புறம் présentez-vous, présentez-vous-னா introduce about yourself, என்னை பற்றி introduce பண்ண சொல்கிறான்னு அர்த்தம். introduce yourself அப்படின்னு அர்த்தம். Présentez-vous. இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன். Bonjour à tous, je me présente, je m'appelle Premnath, j'habite à Tanjavur, je suis tamoul, je suis étudiant, j'apprends le français parce que j'aime cette langue, j'apprends le français depuis 2 mois, je parle 3 langues, je parle tamoul, elle est ma langue maternelle, je parle aussi anglais et un peu français, voilà, c'est tout en ce qui me concerne. சரி, அவ்வளோதான். இதோட இந்த பாடம் முடியுது. மேலும் நாளைக்கு ஃப்ரெஞ்சு மொழி எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறதுன்னு கற்றுப்போம். இந்த 2 பகுதிகளையும், அதாவது se présenter பாடத்தில் பார்ட் 1 பார்ட் 2 இது 2ஐயும் நல்லா கற்றுக்கோங்க. திரும்ப திரும்ப கேளுங்க, அப்போ தான் மனசில் பதியும். இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.